ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு குழம்பு வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொரிச்ச குழம்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலுக்கு செய்வாங்க. நான் என்னோடய ஸ்டைலுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. முழுசும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது குருமா ஸ்டைலுக்கு இருக்கும். ஆனால் நம்ம நாட்டு காய்கறிகள் போட்டு இது இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குருமாவுக்கு எப்படி தாளிசம் பண்ணுவோம் அதே மாதிரி பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் கல்பாசி இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். என்கிட்ட அது இல்லை. ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். இங்கே பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நீல வாக்கில். இப்போ அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். நம்ம எப்போதும் சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் இப்படி செய்கிறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் குயிக் ரெசிப்பியாக நம்ம இது செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு டிஃபன் ரெசிபிக்கும் இது சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இது இதனோட பச்சை வாசனையெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு இதை வதக்கிக்கிடணும். இப்போ இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கிடலாம். இது இப்போது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். நம்ம இது குருமா ஸ்டைலுக்கே செய்கிறதுனால இதில் புளியெல்லாம் கரைச்சி ஊற்ற மாட்டோம். அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மேஷ் ஆகட்டும். அது வர வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு இந்த குழம்புல அப்படியே இறங்கி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதில் முருங்கைக்காய் இருந்தால் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். எனக்கு முருங்கைக்காய் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலாம். ஆனால் முருங்கைக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இது மாதிரி இந்த நாட்டு காய்கறிகள் நம்ம போட்டு செய்கிறோம். அதுதான் இதில் உள்ள டிஃப்ரெண்ட்டு. குருமாக்கும் இந்த குழம்புக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதில் காய் இதில் லேசாக வதங்கட்டும். இப்போ இதை வதக்கி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மற்ற மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மல்லிப்பொடியும் அதுக்கப்புறம் வத்தப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். ஏன்னா நம்ம இதுக்கு தேங்காய் மசாலா அதிகமாக அரைச்சி போடுவோம். அடிக்கும்போது குழம்பு கொஞ்சம் இனிக்கிற மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டாலுமே கொஞ்சம் வத்தப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும், ஒரு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதை இதிலே லேசாக வதக்கி விட்டுக்கிடுவோம். காய்கறி ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்தால் தான் நம்ம அதோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது 2 டம்ளர், இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காய்கறி வேகும்போது கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் மசாலா அரைச்சி போடும்போது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது ரொம்ப திக்காக வைக்கிறத விட கொஞ்சம்
லிக்விடான கன்சிஸ்டன்சி வச்சா தான் நல்லாயிருக்கும். இது சாதம், தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷமாக நம்ம வந்து கொதிக்க விடணும். அப்படின்னா தான் இந்த காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ வந்து இது வந்து காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காய் வந்து ஓரளவுக்கு வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம பருப்பு எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பொரிக்கடலையோ இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து திக்னஸ்க்காக தான் நம்ம சேர்க்கோம். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து சாதம், தோசை எதுக்குனாலுமே இது வந்து சைடிஷாக வச்சுக்கலாம். அப்படியே குருமா ஸ்டைலுக்கு அந்த உருளைக்கிழங்கு வாழைக்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. எனக்கு வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் இது போட்டால் இது மாதிரி ஒரு முறை பொரிச்ச குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடியை வந்து அப்படி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிச்ச குழம்பு வித்தியாசமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.